வணக்கம். காக்கும் நட்பை காக்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட். அதுல நட்பை பற்றிய புரிதல்ல தவிர்க்க வேண்டிய நட்பு, எந்தெந்த மாதிரி நட்பெல்லாம் தவிர்க்கணும்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு செல்லக்குட்டி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஒருவேளை எனக்கு வந்து நான் சேரக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தூய்மையானவங்களா இருக்கிறாங்க, அதனால எனக்கும் மன தூய்மை அமைஞ்சிடுச்சு. என் மனசும் அதனால தூய்மை உள்ள மனசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதனால என்ன பலன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் பழகக்கூடியவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால எனக்கு மனசும் தூய்மையா இருக்கு. அதோட என்னோட இனமும் தூய்மையா இருக்கு, என்னுடைய மனசும் தூய்மையா இருக்கு. சரி, இப்படி தூய்மையா இருக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு விஷயம் பாருங்க செல்லக்குட்டீஸ், நீங்க கூடிய ஃப்ரெண்ட்ஸ்னால நீங்க தூய்மையானவங்களா மாறுறீங்க இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் பொழுது, அவங்களுடைய செயல்கள் அற வழியில இருக்கும் பொழுது என்ன ஆகுது? உங்களுடைய செயல்களும் அற வழியில இருக்கு. சரிங்களா? உங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே தூய்மையானதா மாறுது இல்லையா? சரி, உங்க ஃப்ரெண்டுனால உங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே தூய்மையா மாறும் பொழுது, உங்க வீட்ல இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? உங்க கூட பழகும் பொழுது, உங்க வீட்ல யாரு இருப்பாங்க? அதாவது நீங்க சின்ன செல்லக்குட்டீஸ்னா உங்க அப்பா, அம்மா, உங்க தாத்தா, பாட்டி இவங்க எல்லாம் இருப்பாங்க. அதுவே பெரியவங்களா இருக்கும் பொழுது அவங்களுடைய பசங்க, யாரு? அவங்களுடைய பசங்க இருக்காங்க இல்லையா? இப்ப உங்க அப்பா அம்மா வந்து நல்ல மன தூய்மையா இருக்கிறவங்களா இருந்தாக்க அவங்களுடைய பசங்களான உங்களுக்கும் என்ன ஆகும்? அதே மன தூய்மை வந்து சேரும். உங்களுக்கும் உங்க அப்பா அம்மா கூட பழகும் பொழுது என்ன ஆகும்? அவங்க கிட்ட இருக்கிற தூய்மை டிரான்ஸ்பர் ஆகும். உங்களுடைய எண்ணமும் தூய்மையா இருக்கும், செயல் தூய்மையா இருக்கும், பேச்சு தூய்மையா இருக்கும். சரிங்களா? இதுதான் மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. ஒருத்தங்க கூட பழகும் பொழுது அவங்களுடைய எண்ணம், சொல், செயல் என்னவா இருக்கோ அது அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அப்ப உங்க ஃபேமிலில ஒருத்தங்க வந்து நல்ல தூய்மையானவங்களா இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அது மத்தவங்களுக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதுவே ஒருத்தங்க வந்து தீயவங்களா இருந்துட்டாங்கன்னா, தூய்மையற்றவங்களா இருந்துட்டாங்கன்னா, அதுவும் உங்க ஃபேமிலிய அஃபெக்ட் பண்ணும். அதுதான் நான் இங்க வந்து ஒரு படம் மூலமா நான் இங்க காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க. இந்த பாட்டி ஒரு மன தூய்மை உள்ளவங்களா இருந்திருப்பாங்க. அதனால அது என்ன ஆகுது? அடுத்த ஜெனரேஷன் அவங்க பொண்ணுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அவங்க பொண்ணு நல்ல எண்ணம், செயல், சொல் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்ப அது அப்படியே என்ன ஆகுது? அவங்களுடைய பசங்களுக்கும் டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப அந்த பசங்களோட செயல்கள் எல்லாம் பாருங்களேன், எப்படி இருக்கு? இந்த பையன் ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க, ஷேர் பண்றாங்க எதுவா இருந்தாலும் பாருங்க. அடுத்தது இவங்க என்ன பண்றாங்க? நம்ம எப்பவுமே குப்பையெல்லாம் கீழே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்றாங்க. இவங்க பாருங்க, யாரா இருந்தாலும் ஸ்வீட்டா பேசி அடுத்தவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. சரிங்களா? இவங்க பாருங்க, அது ஹெல்பிங் டெண்டன்சி பாருங்க. இவங்க வந்து ஒரு அம்மாக்கே வந்து இந்த ஹெல்ப் பண்ணும் பொழுது ஒரு தேர்ட் பர்சன் அவங்கள பார்க்கும் பொழுது நிச்சயமா அவங்களுக்கு அதே ஹேபிட் தான் வரும். இவங்க பாருங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இதெல்லாமே எதனால வருது? அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மன தூய்மை. சரிங்களா? அந்த மன தூய்மை இருந்தாலே எண்ணம், சொல், செயல் எல்லாமே என்ன ஆகும்? தூய்மையானதா இருக்கும். அது அப்படியே அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த சந்ததியினருக்கு பாஸ் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இது ஒரு பெனிஃபிட். இதுவே இந்த ஃபேமிலி பாருங்க. இவங்க வீட்ல என்ன ஆகுது பாருங்க. உங்க அப்பா வந்து ஒரு காமான டைப் உள்ளவரா தான் இருக்கிறாரு. சரிங்களா? அவர் நல்லவரா தான் இருக்கிறாரு. ஆனா, ஏதோ அவங்க வீட்ல வேற யாருக்கோ ஒரு மன தூய்மை இல்லாம போயிடுது. அது அப்படியே என்ன ஆயிடுது? இந்த பசங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுது. இவங்கெல்லாம் மன தூய்மையற்றவங்களா இருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தங்கள ஒருத்தங்கள கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அடிச்சுக்கிறது.
சரிங்களா? ஒரு ஒழுக்கமற்ற செயல் இவங்க கிட்ட வந்துடுது. அதனால ஒரு ஃபேமிலின்னு இருந்தா, சரிங்களா? ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கே அவங்க இப்படி திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க பாருங்க. ஒரு தப்பானவங்க ஃப்ரெண்டு இருந்தாலே அது டக்குன்னு நம்ம கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்போ ஒரு ஃபேமிலில ஒருத்தங்க வந்து நல்ல மன தூய்மை அற்றவங்களா இருக்காங்க. அவங்ககிட்ட தூய்மையே இல்லன்னாக்கா, எண்ணம், சொல், செயல் எதுலயுமே தூய்மை இல்லன்னா, அது ஈஸியா அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். இவரால அந்த பசங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன ஆயிடுச்சு? வேற யாரோ அவங்க ஃபேமிலில தூய்மையற்றவங்களா இருந்திருக்காங்க. அது அப்படியே அவங்க பசங்களுக்கு பாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? எப்பவுமே கெட்ட விஷயம் ஈஸியா பாஸ் ஆயிடும். நல்ல விஷயத்த விட நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால எப்பவுமே ஃபேமிலில உள்ள எல்லாருமே எப்படி இருக்கணும்? மன தூய்மை உள்ளவங்களா இருக்கணும். அப்பதான் அந்த ஃபேமிலி என்ன ஆகும்? ஒரு குட் ஃபேமிலியா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த தூய்மை பாஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஃபேமிலி ரொம்ப தூய்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் எப்படிதான் நடக்கும்? நன்மை மட்டுமே நடக்கும். ஏன்னா காட் பிளெஸிங்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஃபேமிலிக்கு. எப்பயுமே அறத்தை ஃபாலோ பண்றாங்க இல்லையா? காட் பிளெஸிங்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். காட் பிளெஸிங்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்குதுன்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் எப்படிதான் நடக்கும்? நல்லதாவே நடக்கும். ஆனா இங்க பாருங்க, இந்த மாதிரி இருந்தா ஒரு காட் பிளெஸிங் நமக்கு கிடைக்குமா? எந்த இடத்துல தூய்மை இருக்கோ அந்த இடத்துலதான் காட் இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல தூய்மை இருக்கா? இல்ல. அப்ப பெருசா காடோட பிளெஸிங்ஸ் கிடைக்காது. அப்ப இவங்களுக்கு எந்த நேரம் வேணா எப்ப வேணா துன்பங்கள் வந்து சேரும். சரிங்களா? அவங்க என்னதான் என்ன செயல் செஞ்சாலும் அது துன்பத்துலதான் முடியும். பெருசா நன்மைகள் கிடைக்காது. அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா பெனிஃபிட்டா சொல்றாங்க. சிற்றினம் சேராமை அப்படின்ற அதிகாரத்துல மனம் தூயாருக்கு எச்சம் நன்று ஆகும். இனம் தூயாருக்கு இல்லை நன்று ஆகா இணை. சரிங்களா? மனம் தூய்மையா வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய எச்சம்னா என்னது? ஜெனரேஷன். அவங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினர் எப்படி இருப்பாங்க? நல்லவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த மன தூய்மை டிரான்ஸ்பர் ஆயிடும். அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அதுவே இனம் தூயா இருக்கு. அதே மாதிரி வந்து மனம் தூய்மை, இனம் தூய்மை, அதாவது குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கும். அவங்களுடைய செயல்கள் எல்லாமே அந்த செயல்கள் எல்லாமே எப்படி முடியும்? நன்மையாதான் முடியும். நன்று ஆகா நல்லதா நடக்கலன்றது இல்லவே இருக்காது. சரிங்களா? எனக்கு இது நல்லதா நடக்கலையே அப்படின்னு இருக்கவே இருக்காதாம். எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கும். உங்க செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? எப்பவுமே நன்மையை மட்டும்தான் தருமா? சரிங்களா? அததான் நம்ம திருவள்ளுவர்கிட்ட 2 பெனிஃபிட் சொல்றாங்க. ஒண்ணு என்ன? செய்யக்கூடிய செயல் எல்லாம் நல்லதாவே நடக்கும். நமக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும். இன்னொன்னு என்னது? நம்மளுடைய ஜெனரேஷன் எல்லாமே எப்படி இருக்கும்? நல்லவங்களாவே இருப்பாங்க. இது யாருக்கு நடக்கும்? யாருக்கு மன தூய்மை இருக்கோ, இன தூய்மை இருக்கோ, அவங்களுக்கு தான் இது நடக்கும். அப்ப மன தூய்மை, இன தூய்மை. இனம் தூய்மையா இருக்கிறதுனால நமக்கு மன தூய்மை கிடைக்குது இல்லையா? இப்ப இன தூய்மை, மன தூய்மை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஜெனரேஷன் நல்லா இருப்பாங்க. அடுத்தது அவங்க செய்யக்கூடிய செயல் எல்லாம் நல்லதாவே முடியும். சரிங்களா? இதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லித் தராங்க. மனம் தூயாருக்கு எச்சம் நன்று ஆகும். இனம் தூயாருக்கு இல்லை நன்று ஆகா வினை. சரிங்களா? சரி, ஓகே செல்லக்குட்டி, சூப்பரா சொல்லி அனுப்புங்க அந்த கேள்வி பதில். தேங்க்யூ.